இருக்குங்க சார். ஒருத்தர் தினமும் ஒரு 50 ஐயர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாருங்க சார். சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, தினமும் அவர் தூய மனசோட போறாரு. அவர் வந்து தப்பான இடத்துல போடல. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இதே மாதிரி சமைச்சு சாப்பாடுலாம் வச்சிருக்காரு, வரண்டால வச்சிருக்கும் போது மேல வந்து ஒரு கழுகு வந்து தன்னோட இறை பாம்பை வந்து வாயில கவிட்டு போகுதுங்க சார். போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாம்பு வாயில அந்த விஷம் வந்து நேரா வந்து அந்த சாப்பாட்டுல விழுந்துருச்சுங்க சார். ஒரு பெரிய அண்டால ஒரு துளி விஷம் தான் விஷம் தான். ஒரு 10 மனிதர்கள் வந்து சாப்பிடறோம் வச்சுக்கலாம், வந்து சாப்பிடுறாங்க, அவங்க 10 பேர் இறந்துட்டாங்க சார். இறந்த உடனே அந்த வணிகர் மனசு ரொம்ப புண்படுது. இந்த இறந்த ஆத்மாக்கெல்லாம் விண்ணுலகம் போது யமதர்மர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சம்பந்தம் இல்லை, நீங்க ஏங்க செத்தான் அப்படின்னா, அப்ப சித்திரகுப்தர் இந்த பாவ கணக்கு யார் பேர்ல எழுதுன்னு கேட்கிறாரு. அப்ப யமதர்மராஜா ரொம்ப குழம்புறாரு, யார் பேர்ல எழுதுறது? ஏன்னா கழுகு வந்து தன்னோட யாரையும் தூக்கிட்டு போகுது. அதுக்கு தெரியாது பாம்பால விஷம் உழப்போன்னு கழுகு தெரியாது. அதே மாதிரி பாம்பு செத்து போச்சு, செத்து போய் அதுல இருந்த விஷம் விழுந்திருக்கு. அதே மாதிரி சாப்பாடு போட்ட அந்த வணிகருக்கும் தெரியாது சாப்பாட்டுல விஷம் இருந்திருக்குன்ட்டு, பரிமாறனுக்கும் தெரியாது, சாப்பிட்டவனுக்கும் தெரியாது. அப்போ ஒரே குழப்பம் இருக்கு, யார் பேர்ல இந்த கர்மாவை எழுதுறது, யார் பேர்ல இந்த பாவ கணக்கு எழுதுறதுன்றப்போ அப்படியே நாட்கள் போயிட்டு, சரி இந்த ஃபைலை இப்போ க்ளோஸ் பண்ணி டெம்பரரியா, டைம் வரப்போ நான் அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இப்படியே நாட்கள் போற ஒரு 4 பேர் வந்து ஒரு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வணிகர் சாப்பாடு போறாரு. சிவனடியார் வந்து சாப்பிட போகும்போது நடுவில் ஒரு பூக்காராமாவை பாக்குறாங்க, ஒரு பூ கட்டின ஒரு பாட்டிய. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சாப்பாடு போறாருமே, சிவனடியார்கள் அந்த தான் எங்க அண்ணா அங்க அப்படியே அங்க இந்த இடத்துல போய் ரைட்டு திரும்பினா வருன்றாங்க. போகும்போது அந்த அம்மா கூப்பிட்டு சொல்றாங்களா, ஐயா பாத்துங்க, அந்த ஆள் வந்து டெய்லி சாப்பாடு போட்டு ஆட்கெல்லாம் கொள்றானா, உஷாரா போங்கன்னு. அப்ப சர்ன்னு சித்திரகுப்தருக்கு ஞானம் வருது. இந்த மாதிரி அப்ப யமதர்மர் சொல்றாரு, மொத்த பாவ கணக்கு இந்த அம்மா பேர்ல எழுதினாராம். ஏன்னு கேட்டாராம், ஒரு விஷயத்த தெரியாம உணராம இந்த அம்மா பழி சொல்லுது. சோ அப்ப இந்த அம்மா தான் பாவ அந்த கணக்கு எழுதினா. இதுதான் நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் பத்தி சர்டிபிகேட் கேட்டா, நம்மளுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சு சொன்னா, தெரியல தெரியும் சொல்லணும். தெரியாத ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி தவறாக சொல்லக்கூடாது. அது நம்ம வாழ்க்கைக்கு என்னைக்கா ஒரு நாள், நீ ஒரு இப்ப இல்லைனாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு வாழ்க்கையே மாறுன ஒரு கட்டத்துல இந்த கர்மம் வந்து அங்க அடிச்சு அதை மாத்தும்.